என்று அழைந்து கொண்டிருக்கிறான். சரி ஒரு போச்சு ஆடா கடவுளே வரமாட்டம்மா ஐயோ வரமாட்டம்மா வரமாட்டம்மா அம்மா 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 ஏமாண்டா யார துரியோதன என்னப்பா ரெட் கலர் கொட்டை கட்டிக்கிறோம் என்ன 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 தேவடியான உனக்கு நான் ஆயிடுச்சு ஏன்னா என்ன தேவடியான உனக்கு ஜிரு இருந்தா இந்த கண்ண கோபாலகிருஷ்ணன் எங்க போனாலும் சொல்லி நான் கூட பண்றது தெரியாது ஐயோ வரமாட்டம்மா இந்த நல்ல நேரத்திலே ஊர் நாட்டாமக்காரர் கொண்டிருக்கிறார் இது வல்ல நேரம் என்று கண்ணன் சொல்கிறார். பீமன் கேட்கிறான் எப்போது 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 நான் சொல்கிறேன் துரியோதனுக்கு உயிர் எங்கிருக்கிறது அவன் கொடையில் இருக்கிறது. அடிக்கட்டுமா மாமா அடிக்கட்டுமா மாமா அடிக்காதரா அடிக்காதரா ஏன் மாமா நேரம் வரல நான் சொல்லும் போது அட்டா பாவம் பீமசேனன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன அங்க என்ன மீட்டிங் கூப்பிட்டாங்க அவங்க பொண்ணு அவங்க அடிக்கிறாங்க எங்க அம்மா லவுடி ஒரு கிலோ கை கொடுக்குறான் என்ன வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரிஞ்சிருமா என்னம்மா தேவால பேசுனா ஏர் விளாட்ட கட் ஆயிடும் ஏற்கனவே ஏர்ல ஃபுல்லா தனியா இருக்குது நான் துட்டு போட்டு இன்னும் 2 மாசம் போட்டோம் 1000 ரூபாய் ஏர் வாடிக்கு எப்ப வார போறீங்க அப்ப என்ன பண்ண போறீங்க எப்படியா நம்மள இது பண்றாங்க சத்தியமா சொல்றது வரைக்கும் யாரையும் நான் யோசிக்கல. இப்பதான் ட்ரை பண்ணிக்கிறேன். நீ எங்க பிடிச்சி தள்ளி ஒண்ணு அடுக்குறேன் நானும் கட்சி ஆமா என்னடி ஒதுர்தடி பெத்தெடுத்த தாயாண்டா இப்படி அடிச்சிருக்கீங்களா அம்மா யாரும் கும்முறு போறாரு இல்லடா
யாரா என்ன சொல்றீங்க? ஏய் ஏன் அடிக்கிறீங்களா? என்ன மிரட்டுறா? என்ன மிரட்டு? அம்மா மிரட்டா. என்ன இரும்ப பச்சை சேர் வந்து மைக்காப்பாளன். யார் மைக்காரனா? அம்மாவுக்கு. ஏய் அம்மா என்ன எது இருந்தாங்க? அம்மா எது சொன்னாலும் நான் செய்வேன். எது சொன்னா? எது சொன்னாலும் என்னடா? ஆமா அது அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஏய் இரு பொருள் கூட பேசாத. இல்ல நாக்கு இருக்காது ஜாக்கிரதை. நாக்கா முக்கியம். ஏய் என்னடா யாரு நாக்குல பேசு. ஏய் நீ அம்மா வாய் திறக்கும் போது நீ வாய் திறந்து பேசு சரி. புரியுதா அவன் என்ன தவிர ஏன் ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல மாமா மாமா. யாரு ஏய் ஏய் குடுக்கு மாமனடா நானு. நான் என்னன்றேன் நான் சொல்றது மட்டும் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க மாமா நான் அறுத்து போட்டு காது என்கிட்ட கூட இப்படி வச்சுக்கிறேன் நான் பேசுறேன் அதான் ஏய் அமைதியா இருட்டாவே சரியா? ஏய் ஒண்ணு இல்ல நீ ஐயோ ரோசக்கார கத்தி நான் 100 பேரை குத்தி எழுந்திரி. சொல்றது முத கேளு நான் என்னன்றேன் அவளை வந்து ஏண்டி என் தம்பி கட்டிக்கடின்னு தான் சொன்னேன் ஐயோ அவன் அவன் அப்படி துடிக்கிறா ஊ நான் அவனை தான் கட்டிப்பேன் இவனை கட்டிக்க மாட்டேன் லூசு மாதிரியே பேசுறேன். லலலா, லலலா. இவனுக்கு தான் பார்க்கணும்டி இப்போ உன் தம்பிய கட்டிக்க சொன்னேன் கட்டி சொன்னியா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல உன் தம்பி என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அதே கொடுத்துருவா. அதேதான் இந்த மாதிரியா தான் லூஸ் ஆடம் பேச யார் நான் லூஸ் அடிக்கிறேன்? உன் குடும்பம் தரங்கட்ட குடும்பம். என் மகன் உன் தம்பி கொடுமனா? இவன் லூஸ். இவன் லூஸ். நான் சொல்லிட்டேன்ல. நல்ல வேலை 2 குடும்பம் லூசு. இப்போ ஏய், நான் இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச விருப்பப்படுறேன் நிஜமாவே அவர்கிட்ட பேசுறது வாய்க்கு ஏன் புளிமா சப்தி கேட்டா? ஏய் என்ன ஏதோ அவர்கிட்ட நீயே கேளு ஏம்மா, என்னடா? என்ன பவிஷா? ஏய் நீ செய்யற நான் ஜெயிட்டேன். என்னடா செய்ய? என்னடா பண்ணுவீங்க? நீ முடிக்கிற நான் முடிக்கிறேன். எதனா முடிக்கிற? ஒண்ணு கல்யாணம். ஏய் கல்யாணத்தை முடி எனக்கு தெரியுடா. இவன் தம்பியெல்லாம் கொடுக்க மாட்டேன் என் பொண்ணு. எதுவும் செட் ஆக மாட்டேன். அப்படி வர போறேன் எங்க வர போகுது? போயா. என்ன? ஏய் அப்படி போடா போ. யார போடாத? நிறைய தேஞ்சு போச்சு போதும். நல்லபடியா பேசுறதுக்கு நல்லபடியா பேசுவேன் அவ்வளவுதான். அப்புறம் எங்க அம்மா இறங்கிட்டாங்கன்னா அவள்தான். எதுல? பாரு எப்படி விட்டாரு பாரு. நான் என்னன்றேன் என் குடும்பம் குடிகார குடும்பம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆமா ஆமா ஆமா. குடிகார குடும்பம் தரங்கட்ட குடும்பம் நீ. ஆ. குடும்பத்துக்கு நான் டேய் யார் இப்ப ஏன்டா வாய் திறக்கறான் அவன் சொல்லு ஏய் டாபே எப்படியா? நான் உனக்கு தான் பியோ அமைதியா இருக்க சொல்லு தம்னிப்பா. ஹலோ. கண்ட்ரோலிங் வந்து தம்னு. ஆமா நான் திருவண்ணாமலை கூட போனதில்ல. ஏன் போல அந்த மலைலாம் பார்த்தா என் தலை சுத்தி வந்து என்ன மழையை பார்த்தேன் மலை பார்க்கல குன்று பார்த்தேன். நான் என்ன சொல்றேன் என் குடும்பம் குடிக்கார குடும்பம் தான் நான் இல்லைன்னு மறுக்கல எங்க அப்பா குடிப்பா எங்க அம்மா குடிப்பா என் தம்பி குடிப்பா ஆமா எல்லாம் கண்ணு கண்ணு. ஆமா நான் என்ன சொல்றேன் 100% என் குடும்பம் குடிகார குடும்பம் ஆமா தான் 916. என் குடும்பத்தை பத்தி சொன்னார்ல இவரை பத்தி ஒரு 2 விஷயம் சொல்றேன் தப்பா இருந்தா கேள்வி கேட்கறதா கேள்வி என்ன சொல்ல போற சொல்றீங்க? அதற்குரிய பதில நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் என்னன்னா ஒண்ணு இல்ல வேண்டாம் அப்படி என்ன பண்ற ஒண்ணு பண்ணாதுக்கு தான் பண்ணீங்கறியா போ அதனால ஓ உள்ள வரியா உள்ள 4 பேர் சரி லிப்ஸ்டிக் மொத்த போயிடுச்சு லிப்டி எங்கிட்டு தட்டா
அது வாய்ப்பு விட்டுனா மேல வந்து டேய், என்னடா என்ன அடு குழந்தை மாதிரிலாம் பேசிய மயப்பாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீதான் குழந்தை மாதிரி பேசாதுன்னா ஒண்ணு இல்ல. என்னன்னா ஒரு நிலத்தை வாங்குறோம். ஒரு நிலம் ஆமா, ரோடு ஓரமா நடுப்புருவான் மழை வரும். சரி. நீ ரோடு ஓரத்தை நிலத்தை வாங்கிற இது போல நாடகத்தை வச்சிடறாங்க. திடீர்னு கலைக்குது. ஒருத்தர் ஓடுறாங்கன்னா நடுக்க இங்க போவாங்க, இடத்துல உட்காந்து வந்துருவாங்க. அப்புறம் ஓரத்தில் போய் ஏறு ஓட்ட சொல்ல நாத்த அடிக்காத, அதுதான் நடுப்புவாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதேதான் நடுமையத்துல தான் வச்சுக்க. அதனால ஒரு நிலத்தை வாங்குறோம். நிலத்தை வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்க? கேளு, பயிர் வைக்கிறது. யாரும் பயிர் வைக்கிறவங்க சொல்லுங்களேன். நிலத்தை வாங்கினா என்ன பண்ணுவீங்க? ஏர் ஓட்டுவீங்க கண்டிப்பா. இல்ல ஏர் ஓட்டுவாங்க, உண்மைதான். நான் முதல்ல தண்ணி பாசி ஒண்ணும்பா. அதனால ஒரு நிலத்தை வாங்கினா ஒரு ஏர் ஓட்டுவாங்க, ஒரு பயிர் செய்வாங்க, இல்லையா ஒரு கோவில் கட்டுவாங்க. அந்த நிலத்தை யூஸ் பண்ணணும். கண்டிப்பா சில பேர் மத்த வீடு கட்டுவாங்க, சில பேர் அன்னசத்திரம் கட்டுவாங்க, இல்ல கோயில் கட்டுவாங்க, இல்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டுவாங்க. எத்தனா ஒண்ணு அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணணும். 100%. இப்ப இந்த அம்மா என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சா, அந்த நிலம் மாதிரி தான் இந்த அம்மா. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரி அவரு. இருப்பா, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரி இவரு மெட்ராஸ் போடுறாரு. சும்மா போடுவாரா? எவனா கூட்டு குத்து குட்டு போடுவாரு. நான் சொன்னதாங்க குத்து குட்டு. ஏதோ நல்லதா சொல்றான் பாரு. உன்னை சொல்லி தப்பு இல்லடா. என்ன கண்ணடிக்குது? என்ன கண்ணு மேல அடிப்பேன். பண்ணுவீங்களா? சொல்றது புரியுது. அதான் சொல்லுவாங்க பழமொழி. இறமாறாங்கட்டவன் என் கூட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சா நான் பக்கத்து வீட்டுக்காரன். சொல்லிக்கிறேன். எரமாரங்கட்ட என் வீட்டுக்காரன் இச்சு போட்டு பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப எரமாரங்கட்ட எஜமா பக்கத்து வீட்டுக்காரன் நானா? கண்ணடிக்காத அட்வாய்க்கானா? நிலத்தை வேற பயிர் வைக்கணும், கல்யாணம் பண்ண சொகத்தை கொடுக்கணும். எனக்கு புரியுது. உனக்கு கல்யாணம் சொகத்தை கொடுத்தது இல்ல, என் குழந்தைங்க வளர்க்கறதுக்காக உனக்கு ஆளி கட்டாம ஆயம்மா வேலைக்கு வரையாமான்னு கேட்டு நீ ஆயாமதான் செய்வீங்க. நீ ஆயமாதான் சரி முட்டை போடுறீங்க. சொன்ன ஆசாபாதம் மொத்தமே என் மூத்த மனைவி கிட்ட தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கல்யாணம் பண்ணி வைக்க வைக்க முடியாது. உன் தம்பியை கொண்டு கொடுக்க மாட்டேன். ஓ உன் தம்பியை கொண்டு கொடுக்க மாட்டேன். ஆனா என்னடா கிருக்காமோ
நாசக்காரி நயவஞ்சகி பேரு நாடகத்தை பாக்குறாங்களா தான் பதில் சொல்ல பாக்குறாங்களா உட்காந்தாரு எப்படி என்னாண்டுக்கு கொண்டாட வாழ்ந்து வரக்கூடிய நரசிமங்கலம் கிராமம் இன்னும் அதிமுக கிளை செயலராக திகழக்கூடிய இன்னும் தாந்தோணி என்று சொல்லக்கூடிய பச்சைக்கிளி அவர்கள் உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 50 ரூபாய் வாரியுள்ளார். நன்றி கலந்த வணக்கம். இரு வாங்க மாட்டேன் அப்புறம் வாங்கிக்கிறேன் இவனை சிறையில போடு. எதுக்கா சிறை எதுக்காடா திருத்தவாதிகளுக்கு அது ஒரு சிந்தனை அறை. போய் அங்க போயாச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுமே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை பத்தி ஒரு கவிதை எழுதுற நீ சிறையில எழுதி அந்த கவிதையை வெளியிடுற நீ ஓடி எதுக்கா சிறை ஆளு பரிசு மாறி எவ்வளோ நம்ம கவிதை கவிதை எங்களுக்கு தெரியாது கவிதையா குரலே தெரியும் குரல் யார் குரல்ல தாடி வச்சுங்க குரல் அது நான் நீ குரல் தெரியணும் மெமிக்ரி தெரியும். அவரு ஏறிந்தா ஊசிக்கு ஓலக்கல்லாம் சொல்லு. என்னடா அவளை கூப்பிடுற பெரிய விஷயம் பேசுங்க பேரு தெருவள்ளூர் நான் சொன்னேன் திருவள்ளுவர் அவர்தான் அவர் ஏதுன்னு குரல் தான் அது ஒரு இதுவா நான் சொல்லுவேன் என்னன்னு அது குரல் பேர் கூட வரமாட்டேன் நீ சொல்லு அது ஒரிஜினல் தீனால் சுட்ட அதுவா தீனால் சுட்ட கருவாடு நாருமோ நாராரோ சூப்பரா சொல்லு நல்லா ஸ்டெடியா நின்னு சொல்லணும். ஆமா உறுதிமொழி சொல்ற மாதிரி சொல்லணும். தீனால் சுட்ட கருவாடு தீனால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ நாவினால் நக்கப்படும். ஏன் போற நீ என்ன சொல்லி என்ன ஆதங்க டிக்கெட் போட்டு நம்பனாலா அவளை நம்பிக்கை துரோக மாட்டேன் நான் இவளை சிறையில போட போடுறான் மனுஷனுக்கு வெளி சொல்ல மாட்டேங்க எனக்கு இது என்ன இருக்குதுடா இல்ல சில பேர் கோபப்பட்டு அடிப்பாங்க சிரிக்கிறோன்னா என்ன காரணம் உண்மை ஆசை எனக்கு ஆயா இரு ஆயா அப்புறம் வாங்கிக்கிறேன் போயிடுப்பாங்க சும்மா நான் என்ன சொல்றேன் அப்புறமா வாங்கிப்பேன் அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன் பெருமா என்ன பெருமா சரி சரி ஒண்ணு இல்ல என்ன விஷயம்னா இப்ப இவ லவ் பண்றா. யார அந்த இவளையாச்சும் வளர்த்த ஆளாக்கணும் நாளைக்கு சித்தி கொடுமை பண்றன்ற பேர் வரக்கூடாது. வளர்த்த குட்டி நானு நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்பட்டமா குட்டி குட்டி என்ன பால் குத்துக்கிறியா என் டீ குச்சா புத்தம் தலை சுத்தம் சொன்னேன் அந்த மாதிரிலாம் இவளை வளர்த்து ஆளாக்கணும். நாளைக்கு அந்த கொடுமை பண்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஆனா நான் இந்த அரண்மனை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்தேன்னு இவளாச்சு அவளை வளர்த்தேன் இன்னொருத்தன் யாருன்னே தெரியாது.
இன்னொருத்த அந்த கணத்துல வந்தான் பாரு. எல்லாம் நீங்க பாத்து அவன் யாரு எவரு அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாத அனாத பையன். அவன் எங்க கண்டானா கோயில கண்டானா இந்த போன பயிர் வைக்கிறான். அவன் எத்தனை கொத்தான் அதிகம் வளர்த்தேன். நிஜமாவே இந்த அரண்மலை நானு சரி விடுறா அதனால அவன் இருக்கிறதுனால தானே இவன் அவனை லவ் பண்றான். அவன் எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்? நான் காட்டுறேன் போ. ஒன்னு சொல்லிட்டான், சின்ன வயசுல அப்படியே நாட்டு கட்ட மாதிரி இருப்பேன். நீதானே சொன்னாங்க ஒவ்வொரு தொடர் வச்சு யானைக்கால் நோய் எனக்கு. யானைக்கால் இங்க வருமா தொட. இதனாலதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி கேடி நாட்டு கட்டன்னு போட்டு வச்சு நான் பாப்பேன். அடிக்கடி மணி தட்டி விடுவேன் நானு. இன்ஸ்டாகிராம் சேர்த்தான் பாரு என் வாய்ஸ் கேட்ட உடனே போடா நல்ல வேலை எனக்கு கண்ணு தெரியாது கூடாதா. நான் தடவி தடவி பார்த்திருப்பேன். தனியா இருக்கிறேன். என்ன ஆச்சு? ஐயோ அப்பெல்லாம் பேசக்கூடாதுடி. நான் அம்மா மாதிரி இல்ல உனக்கு. உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அத்தைக்கு அத்தையா நான் இருக்கிறேன். உங்க மாமா இருக்கிறாரு. உனக்கு என்ன குறை? என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு போட்டா மாமா அது ஒரு வேலையை போயிடும். ஆமா அந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால போய்க்கிறாரு. அவர் தான் தூந்தரா போய்க்கிறாரு. அமைச்சுக்கிறாங்க. அப்படியா? என்ன பேசுவாரு? ஆமா பேச நிக்க மாட்டேங்கிறாரு. லப்பர் வாயுமே போயிங்க போய் இல்ல உங்ககிட்ட பேசணும்டா. உனக்கு ஒரு ஜாப் நான் என்ன இருக்கிறேன். என்ன முத்தம் கொடுக்குற சத்தம் இருக்குது. இல்ல இல்ல அவன் சும்மா வாயில தப்பா நினைக்க மாட்டான். என்ன அப்படிலாம் இல்லடி செல்லம். உனக்கு ஒரு வேலை ஒண்ணு வாங்கிட்டு இருக்கிறேன். கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை நீ பாரு கண்ணு முன்னு ஆயிட்டுங்க. என்னடி பைத்தியக்காரி ஆகிடுவாங்க தெரியல. அமைச்சர் இவனை சொல்லி டாபரு ஆமா ஆமா உனக்கு ஒரு வேலை சொன்னேன்ல. கோவில தான் உனக்கு ஒரு வேலை. கோவிலுக்குள்ள அப்படி என்ன கோயிலுக்குள்ள படிக்கட்டு தானே வேலை. அம்மா எல்லா கோயிலும் வேலை எடுத்துக்கிறாங்க. ஆறுபாடு ஒரு தனியா ஒரு கோயில் எல்லா கோயிலும் எடுத்துக்கிறாங்க. இவங்க சொந்தக்காரங்க மொத்த இருக்காங்க. எங்க அப்பா போய் பார்த்தனா திருப்பதியில பார்க்கலாம். ஆமா திருப்பதி. எங்க அம்மா திருத்தணியில பார்க்கலாம். எங்க சித்தி மதுரையில இருக்காங்களே. ஆமா மதுரை மீனாட்சி கோயில்ல. ஆமா அவங்க எங்க இருக்காங்க? முட்டா ஒரு வாசல். நீங்க எந்த கோயில்ல இருக்கீங்க? நான் எங்க போறது இல்ல பாய். அது வருஷத்துக்கு அப்ப நாளைக்கு ஆயிட்டாங்க. இவங்க கண்ட்ரோல்ல 100 பேர் போறாங்க வசூலுக்கு. போய் வந்தாங்கன்னா அங்க பத்து நீங்கதான் பண்ணிட்டாரு. இருக்கு அத்தை வச்சிருக்கிறேன். அதனால போயிட்டு நீ என்ன பண்ற? கோவில்ல போயிட்டு பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை எடு. என்ன வேணுமோ எல்லாமே அத்தை நான் வந்து செஞ்சுட்டு போறேன். இவ்வளவு நாள் இல்லாத இப்ப பிச்சை சொல்றீங்களே. நான் நிஜமா சொல்றேன். உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்? மாசமானா போதும். மாசமானாவா? ஐயோ என்னமா உள்ள கேராது. ஒண்ணு இல்ல. ஐயோ மாசமானா நான் தான். ஏய் என்ன மாசமானா? நீ தான மாசமானா? நீ மட்டும் மாசமானா பணம் கட்டுறியே. அந்த மட்டும் மாசமா வருதுனா இல்ல. மாசத்துக்கு ஒரு முறை.
எனக்கு செட் ஆகி போச்சு. சீ தொடப்ப கட்ட இன்னும் செட் ஆகி போச்சு. அது இதுப்பா அது உனக்கு என்ன வேணும்? மாசத்துக்கு ஒரு முறை அர்த்தம் வாங்கி வந்து தரேன். உனக்கு என்ன வேணும்? பிச்சை எடு போயிட்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கு போ, காமாட்சம்மா போயிடாங்க. நல்ல பழகிட்டு மதியத்துல வந்து அப்புறம் போயிட்டு 4 மணிக்கு மேல அடங்க சொன்னா எதுவும் கேட்க மாட்டேன். நல்லபடியா சொல்லிடுறேன். என் தம்பி கல்யாணம் பண்ண போறேன். நீ வீட்டை விட்டு வெளியே தம்பிக்கா? ஆமா. எங்க பெருமை எங்க போட்டாங்க? எங்க பெருமை எங்க போட்டாங்க? நான் துட்டு வாங்கலன்னு சொல்லிட்டீங்க. என் தம்பிக்கும் கலைவாணிக்கும் கல்யாணம். கலைவாணிக்கா? ஆமா. கலைவாணி யாரு? சின்னங்கிரிய பெண். உலக அனுபவமே எனக்கு தெரியாது. முட்டி பால வாயில செவர் தப்பாது. அவனுக்கு தம்பி எப்பேற்பட்டாரு? கொஞ்ச நேரம் கையை நேரா நீட்டு சொல்ல. செவர் கட்டி நிக்க வைப்பான். குடிக்கலாம் தடுத்தாலும் ஆட வச்சு. அதுக்கு தான் நான் செவர் கட்டுவேன். ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்காது. என் தம்பி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வழக்கு கட்டிடும். சென்னி கடிக்கிறியா அவளை? எனக்கு வேணாது. அப்ப வெளியே போடா. வெளியே போ. நடிப்புலாம் நடிப்ப. வெளியே போ. எனக்கு யாரை தெரியல. எங்க போ? நாட்டை விட்டு நட. மனசாட்சி கிடையாது. ஒண்ணு இல்லாத இப்படி போட்டு அடிக்கிறீங்க. ஏன் என்ன போட வெளியே? தொடப்ப கட்ட. அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கல்லாதான் பல கல்லாள் போல மனிதர்களாலே கொடுமையை செய்தவன்
போடா எங்கடா. எங்க போறது எனக்கு யாரும் தெரியும். உங்க அப்பா யாரு? உங்க அம்மா? சொந்த பந்தம். தெரியாது. ஆனா அது சாப்பாடு போட்டாங்களா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும். 4 நாளைக்கு தான் உறவினர் வீட்லயும் சொந்தக்கார வீட்டுக்கு போனா கூட நல்லது கெடுது சம்பாதிச்சது எல்லாம். என்ன நீ வந்தியா? நீ போட்டியாடா? என்ன நீ போட்ட? நீ என்ன போட்ட? போட்டு மட்டும் வாங்கிக்கிறேன். ஒன்னும் கிடையாது. நீ மூடு. அந்த ஆள் சொல்லிட்டாரு. ஆமா. என்னடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுற? உள்ள துட்டு 100 ரூபா கொடுத்தாங்க எனக்கு. அக்கா வந்திருக்கண்டா. அப்ப இங்கே பிச்சை எடுப்போம். இது என்னடா? விதியனும் நாடகம் நடக்குதம்மா இறைவன் விழிகளும் இங்கே உறங்குதம்மா இறைவன் விழிகளும் அங்கே உறங்குதம்மா பாட்டுக்கு இடையே பதில் வருமா விதியரும் நாடகம் நடக்குதம்மா இறைவன் விழிகளும் இங்கே உறங்குதம்மா எனக்கு ரோடு கிளீராச்சு. உனக்கு நக்கலி யாரு இல்ல மன்னர் சிறையிலுக்கிறாரு. அந்த பொண்ணு சிறையிலுக்குது. இவனே அடிச்சு தேத்திட்டேன். உன் தம்பி ஃபுல்லா குடிச்சேங்க பாத்துக்காங்க. ஆமா தனியா என்ன பண்ணலாம்? ஆமா வீலிங் பண்ணிங்க. I hate you. I love you. ஏய் சரிங்களா? என்ன தர மாதிரி லவ் பண்ணோம். நான் இருக்கிறது எங்க, நீ இருக்கிறது எங்க? ஓ, என்னம்மா அரை அப்பளம் சாப்பிடுறதா இருந்தா கூட நெய் அப்பளமா சாப்பிடுறோம். அந்த நெய் நானா இருக்கணும். செருப்பு கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை தைச்சு போறவில்லை, புதுசா எடுத்து போடுறோம். அந்த புது செருப்பு நானா இருக்கும். போடட்டே சரியா? நான் சொல்லவே இல்லையே. அதனால்தான் நான் சொல்லிட்டேன். சரி சரி, அது மேல எது நடந்தாலும் சரி. இதுமா அவளை இந்த மோட்டம் எது நடந்தாலும் நான் வந்து சொல்றேன். அந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுன்னு கேட்பா. அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்காது. ஓஹோ, அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம்னா சாப்பாடு கூட எங்க வீட்டுக்கு அந்த கொடுக்காத. செத்த சாப்பிட்டோம். விடு, நல்லதுதான். ஏன் செத்துட்டா? அப்படி செத்தோட வெளியே சொல்லிடாத. ஏன் கேட்டா நமக்கு நல்லது. இந்த தாலி இல்லாம இருக்க மாட்டேன். கரெக்ட் கரெக்ட். விடு விடு. அதான் உனக்கு நல்லது. யாரு கட்டினா? அதனால அந்த அளவுக்கு சாப்பாடு போடாத, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடாத. எனக்கு ஒரு நாளைக்கு பசிக்குதுன்னு கேட்டெல்லாம் கட்டிக்கிறேன் சொல்றேன். நீ போன மாதிரி போ.